பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனுதின வாழ்வின் மன்னாவின் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல அருமையான நாள் வேத பகுதிக்காக நான் தெரிந்து கொண்டது எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்துக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்ளுவோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்துக்கு நேராக திருப்பிக் கொண்டு வசனம் இப்படியாக சொல்லுகிறது. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது என்று சொல்லி வேத பகுதி பார்க்கணும். விசுவாசமானது நம்பப்படுகளின் உறுதி, காணப்படாதவர்களின் நிச்சயம். ரோமர்ல 8ஆம் அதிகாரம் 24வது வசனம் இப்படி சொல்லப்படுகிறது. ரோமர் 8:24, அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல, ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டியது என்ன? அதாவது இப்ப பார்க்கிறதையெல்லாம் நாம் நம்புகிறது அது நம்பிக்கை அல்ல, காணாததை நம்புறது தான் உறுதியானது. அதுல உறுதி, அதுதான் விசுவாசம். காணப்படாதவைகளை நாம் காண்கிறதை நம்புகிறதுக்கு பேரு அது விசுவாசம் அல்ல. காணப்படாததை நாம் விசுவாசிக்கிறது தான் நம்பிக்கை. அல்லேலூயா. அந்த நம்பிக்கையிலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். முதல் நம்முடைய ரட்சிப்பை நம்பணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக, எனக்காக, இந்த உலகத்திற்கு எல்லாருக்காகவும் அவர் ரத்தம் சிந்தி, அவருடைய ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் கழுவப்படுகிறது. அவர் சிலுவையில் அறையப்பட்டு நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்கிற அந்த நம்பிக்கை. அல்லேலூயா. எபேசியரில் பார்க்குறோம். எபேசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் பார்ப்போம். எபேசியர் 1ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்பி கொள்ளுங்க. அதில் 4வது வசனம் இப்படி சொல்லப்படுகிறது. தமக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு. நல்லா கவனிங்க. ஆண்டவருக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும். அன்புல பரிசுத்தவர். அன்புல கசப்பு வெறுப்பு இல்லாம அந்த அன்பை நாம் வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும். அன்பிலே பரிசுத்த வேண்டும், தூய்மை வேண்டும், துப்புரவாய் இருக்க வேண்டும் அன்பு. அப்படி அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னதாகவே, அவர் உலக தோற்றத்திற்கு முன்னமே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. எனக்கு அருமையான தேவஜனமே, விசுவாசமானது நம்பப்படுகளின் உறுதி, காணப்படாதவர்கள் நிச்சயம். நாம் காண்கிறதை நம்ப வேண்டியது என்ன? அது இருக்குது, அது தெரியும். ஆனால் இல்லாததை, காணாததை நம்புறது தான் விசுவாசம். அது போல இங்க வேதம் சொல்லப்படுகிறது, அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய். அன்பிலே நாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களாய் இருப்பதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலக தோற்றத்திற்கு முன்னதாக, தேவன் நம்மை உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. எனக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க விசுவாசத்தை சற்று சோதிச்சு பாருங்க. உலக தோற்றத்திற்கு முன்னே இந்த வானமும் பூமியும் இங்க காண்கிற எல்லாவற்றையும் படைப்பதற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள்
நம்மை தெரிந்து கொண்டபடியே. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவன் உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே முன்குறித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துனால்தான் ரட்சிப்பு, இயேசு கிறிஸ்துனால்தான் பரிசுத்தத்தில் சுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களாய் இருப்பதற்காக அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே உங்களை முன் தெரிந்து கொண்டார். எதற்காக தெரிந்து கொண்டாராமா? பிரியமானவர்களுக்குள் தாம் நமக்கு தந்தருள தம்முடைய கிருபையை மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு ஸ்வீகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நல்லா கவனிங்க. 4வது வசனம் உங்களை தெரிந்து கொண்டபடியேன்னு சொல்லி பார்க்கிறோம். 5வது வசனத்துல அவருடைய புத்திரர் அவருடைய பிள்ளை ஆகும்படிக்கு முன் குறித்திருக்கிறார். இதுதான் விசுவாசம். நம்பப்படுவர்களின் உறுதி, காணப்படாத நிச்சயம். தேவன் தம்முடைய பிள்ளையாக தெரிந்து கொண்டார். எப்பொழுது? உலக தோற்றத்திற்கு முன்னமாக. யார் மூலமாக? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. பிதாவின் பிள்ளைகள் ஆகும்படிக்கு தேவன் நம்மளை தெரிந்து கொண்டு முன் குறித்திருக்கிறாரே. கவனிங்க. 7வது வசனம், அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அதாவது அவருடைய கிருபையின்படி, பிதாவுடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இயேசு கிறிஸ்துவுக்குள் உண்டாயிருக்கிறது என்கிறதை விசுவாசிக்க வேண்டும். அதுதான் விசுவாசம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது என்று விசுவாசிக்க வேண்டும். விசுவாசமானது நம்பப்படில் உறுதி, அதில் ஸ்ட்ராங்கா நிற்க வேண்டும், உறுதியா இருக்க வேண்டும். காணப்படாதவர்களில் அதில் நிச்சயமாக இருக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களே, அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரோமன்ல சொல்லப்படும் அந்த நம்பிக்கையினாலே நாம் என்ன பண்ணிருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்ட. எந்த நம்பிக்கை? இயேசு கிறிஸ்து உங்களுக்காக, எனக்காக, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்காகவும் அவர் கல்வாரி சிலுவையில் பாடுபட வேண்டும், ரத்தம் சிந்த வேண்டும், கல்வாரி சிலுவையில் அறையப்பட்டு அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்று அந்த நம்பிக்கையினாலே, அந்த விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். யாரெல்லாம் இதை நம்புறாங்களோ, யாரெல்லாம் இதை விசுவாசிக்கிறாங்களோ அவங்க தான் ரட்சிக்கப்படுவாங்க. உலக தோற்றத்திற்கு முன் உன்னை தெரிந்து கொண்டார். எதற்காக? அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களாய் இருப்பதற்காக, பரிசுத்தமாய் வாழ்வதற்காக தேவன் உங்களை முன்குறித்திருக்கிறார்கள், தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவருக்கு புத்திர பிதாவுக்கு பிள்ளைகளாகும்படிக்கு கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டார், முன்குறித்திருக்கிறார். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம்! இதை நம்புறதாங்க விசுவாசம். இந்த நம்பிக்கை இருக்கணும். இதுதான் விசுவாசம். இந்த விசுவாசம் இருக்கிறவங்க தான் ரட்சிக்கப்படுவாங்க. இந்த விசுவாசம் இருக்கிறவங்க தான் பரிசுத்தமாவாங்க. இந்த விசுவாசம் இருக்கிறவங்க தான் குற்றமில்லாதவர்களாக இருப்பாங்க. எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளை இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களே, உங்களை நீங்களே நிதானிச்சு பாருங்கள். உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியே கிறிஸ்து இயேசுவின் மூலமால் தமக்கு புத்திர சுவீகாரம் ஆகும்படிக்கு உங்களை முன்குறித்திருக்கிறாரு. இப்பவே முழங்கால் படிட்டு ஆண்டுகிட்ட, அப்பா என்னை முன்குறித்தீரே, அதை விசுவாசிக்கத்தக்க இருதயத்தை எனக்கு கொடுங்க. இவ்வளோ நாள் ஆண்டவர் மன கண்கள் குருடாயிருந்தது,
இதை நான் விசுவாசிக்காம போனேனே, இதை நம்பாம போனேனே. எனக்கு இப்பொழுதே விசுவாசத்தை கொடுங்க, நம்பிக்கையை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டு வாழ எனக்கு கிருபை தாரும், அந்த விசுவாசத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி இப்பொழுதே முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் பண்ணுங்க. உங்களை தேவன் முன்குறித்திருக்கிறார். உலக தோற்றத்திற்கு முன்னதாக முன்குறித்திருக்கு. தெரிந்து கொண்ட தேவன் அவருக்கு பிள்ளையாகும்படிக்கு, புத்திர சுவீகாரமாகும்படிக்கு உங்களை முன்குறித்திருக்கிறார். இதை விட்டு விடாதீங்க. முழங்கால் பண்ணிட்டு கேளுங்க ஆண்டவர்கிட்ட. நிச்சயமா அவருக்கு பிள்ளைகளாகும்படிக்கு கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் செய்வார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தையிலே கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பார்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமென்.